ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்னைக்கு நான் வந்து என்னோட பையன் பர்த்டே அன்னைக்கு நாங்க வந்து என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நாங்க வீட்ல வந்து கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு, நாங்க வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆஸ்திரேலியால வந்து நாங்க வந்து அவுட்டோர் குக்கிங் வந்து நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் நாங்க வந்து எப்படி பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லா வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து என்னோடய பையன், பொண்ணு 2 பேத்துக்குமே வந்து பர்த்டே வந்து நாங்கள் எல்லாத்தையுமே நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் அப்படிலாம் வந்து இன்வைட் பண்ணி தான் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். எங்கள் ஊர்லேயுமே இந்தியாவில் இருக்கும்போதையும் பார்த்திங்கன்னா வந்து ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து இன்வைட் பண்ணுவோம் எல்லா பர்த்டேக்கும். பட் ஆனால் இந்த டைம் வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த பர்த்டே தான் வந்து நாங்கள் மட்டுமே செலிப்ரேட் பண்ணுறோம். எதனாலனா இப்போ வந்து வெக்கேஷன் டைமில் இருக்கிறதுனால நிறைய ரஷ்வந்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ ஒரு சில பேர்த்த வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இல்லாமல் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறனால நாங்கள் வந்து வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒத்திக்கு வந்து பர்த்டே அப்போ மட்டும் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிக்கலாம், நம்ம வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு அப்படி நம்ம பண்ணோம்னாலுமே குழந்தைங்களுக்கு வந்து கேக் கட் பண்ணால் தான் அந்த பர்த்டே மூடே வரும். ஸோ அதனால வந்து கேக் கட் வாங்குறதுக்காக தான் முந்தின நாள் நைட் வந்து நாங்கள் வந்து வந்திருந்தோம். ஸோ அதுக்காக வந்து அந்த கேக் ஷாப்பில் வந்து கேக்கெல்லாம் வாங்கிட்டு தென் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். பர்த்டே கிஃப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்வந்துக்கு வந்து சைக்கிள் தான் வந்து ரொம்ப நாளாக கேட்டிருந்தான். ஸோ அதனால் வந்து அவனுக்கு சைக்கிள் நாங்கள் வந்து வாங்கி கொடுத்துருந்தோம். அதையும் வந்து நாங்கள் முந்தின நாளே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எல்லோரும் குளிச்சுட்டு நாங்கள் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கேக் கட்டிங் வந்து இந்த வருஷம் எப்போவுமே வந்து நம்ம கேண்டிலை வந்து ஊதி அணைப்போம். பட் ஆனால் நான் வந்து இந்த டைம் வந்து கேண்டில் ஏற்றி நம்ம வந்து கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில் வந்து நான் அவனை ஏற்ற வச்சுட்டு அப்புறம் வந்து கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கேக்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த அன்றைக்கி வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வெளியிலையும் பிளான் பண்ணது போகணும் அப்படிங்கிறனால வந்து ரொம்ப லேட் ஆனதுனால டக்குன்னு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து டக்குன்னு அவசரமாக நாங்கள் கிளம்பி போனோம். ஸோ கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு நம்ம என்ன தான் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடலினாலுமே நம்ம வந்து அவங்களுக்கு கேக் கொடுத்துடலாம், நம்ம அவங்க வீட்டில் போய் கொடுத்துடலாம். ஒரு சில பேர் வந்து இங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேக் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டே கொண்டு போய் கொடுத்துருவோம், ஃப்ரெஷ்ஷாகவே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கா வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் வந்து நாங்கள் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து சைக்கிள் வந்து கண்டிப்பாக வந்து ஓட்டியே ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து சைக்கிள் வந்து அவங்க அப்பா மட்டும் கூட்டிகிட்டு போய் வந்து பார்க்கில் வந்து சைக்கிள் ஓட்ட வச்சுருந்தார் அவனுக்கு வந்து சைக்கிள் வந்து இது பெரிய சைக்கிள் தான் ஆக்சுவலி. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10 இயர்ஸ் வரையும் ஓட்டலாம். ஏன்னா அந்த சீட்டை வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம். நாங்கள் வாங்கும்போதே வந்து இது கீர் சைக்கிள் அப்படிங்கிறனால இங்கெல்லாம் சைக்கிள் வந்து ரொம்ப காஸ்ட்லி. அதனால் வந்து நாங்கள் இப்போ வாங்கும்போதே அவன் கொஞ்சம் நாள் வரையும் வச்சு ஓட்டுற மாதிரி வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் சைக்கிளை வந்து வாங்கியிருந்தோம். அவனுக்கு கால் எட்டல இருந்தாலும் அவன் வந்து நல்லா ஒரு 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணோன்னு நல்லா ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ வந்து எங்களுக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது. சைக்கிள்லாம் ஓட்டி முடிச்சதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து எந்த பிளேஸ்க்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோயிலுக்கு தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம் இப்போது. ஃபுட்டெல்லாம் வந்து அந்த கோயிலில் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஃபுட்டு லஞ்ச் எல்லாம் வந்து அங்கே அரேஞ்ச் பண்ணுறதால அங்கே போய் நாங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நாங்கள் வீட்டில் வந்து முடிச்சுட்டு போயிட்டோம். என்ன கோயிலுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்வந்துக்கும் வந்து அந்த
கோயிலுக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது. என்னென்னா அவன் பிறக்கும்போது முன்னாடியும் வந்து பிறந்ததுக்கப்புறம் அவனோட ஒவ்வொரு மைல் ஸ்டோன் சொல்லுவாங்க இல்லையா, அது ஒவ்வொரு இந்த சாப்பாடு கொடுக்குற ஃபங்க்ஷன் ஆகட்டும், ஃபஸ்ட்டு பர்த்டேவாகட்டும், எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் வந்து இந்த சாமியோட கோயிலுக்கு தான் நாங்கள் வந்து போயிருக்கோம். என்ன சாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர். அவனோட பேரே வந்து இந்த சாமியோட பேர் ரிலேட்டடாக வச்சுருக்கோம். ஸோ அவனுக்கும் இந்த கிருஷ்ணர் சாமிக்கும் வந்து நிறைய கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால இங்கே பக்கத்தில் வந்து ஹரே ராம ஹரே கிருஷ்ணன் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஊரில் வந்து இஸ்கான் இருக்கும். அந்த மாதிரி இஸ்கான் டெம்பிள் வந்து இங்கே இருக்குது. அப்படிங்கிறனால அங்கே வந்து நாங்கள் வந்து போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த கோயில். நம்ம ஊரில் வந்து இருக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இங்கே பார்க்கும்போது. அந்த கோயில் சுற்றிலையும் வந்து ஃபார்ம் வச்சுருந்தாங்க. அங்கே அந்த ஃபார்மில் வந்து இருக்கிற அனிமல்ஸ் அதாவது கோட்டு, அப்புறம் கவ்வு, அப்புறம் வந்து நிறைய மயில், இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. அந்த ஃபார்மில் இருக்க அனிமல்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அங்கே போட்டு தனியாக வந்து இது ஒரு டைனிங் பிளேஸு, அந்த டைனிங் பிளேஸில் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நம்ம இந்த கோயிலுக்கு வர மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து ஆரத்திக்கு இதுக்கெல்லாம் வந்து சில ஃபுட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து புக் பண்ணிட்டு தான் வரணும். ஸோ நாங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு போனோம். கரெக்டாக வந்து பூஜையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கேங்குருவே வந்து நாங்கள் வந்து பார்க்கவே இல்லை. ஆஸ்திரேலியானா ஸ்பெஷல் என்னென்னா கேங்குருவாக தான் இருக்கும். ஸோ வந்து நாங்கள் கேங்குருவே பார்க்கல. நாங்கள் ரொம்ப நாள் திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம், என்னடா நம்ம கண்ணில் படவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா வந்து கேங்குரு பார்த்தோம். அது வந்து ரொம்ப நேரமாக எங்களை பார்த்த உடனே ரொம்ப நேரமாக அது நின்றுட்டே இருந்துச்சு, எங்களையவே பார்த்துட்டு இருந்தது. அது நகரவே இல்லை. கடைசியில் நாங்கள் தான் மூவ் ஆனோம், அது அப்படியே தான் நின்றுட்டே இருந்துச்சு. ஸோ வந்து எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது அந்த கேங்குரு பார்த்தது. நாங்கள் வந்து கிளம்புன அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து புயலுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆஸ்திரேலியா பொறுத்தவரை நம்ம வெதர் செக் பண்ணிட்டு தான் எல்லாருமே வெளியே போவாங்க. அந்த அன்றைக்கி நாங்கள் வந்து வெதர் செக் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் வந்து நாங்கள் இதை ஸ்கிப் பண்ண முடியாது, நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த ஏரியா ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா வந்து நிறைய வைன் ஃபேக்ட்ரி இருந்தது. அதாவது வைன் வந்து தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த ஃபேக்ட்ரி இருந்தது. அதனால் வந்து சுற்றிலையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரேப்ஸ் தோட்டம் தான் நிறைய வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த பிளேசஸ் எல்லாம். இந்த அன்றைக்கி வந்து இன்னுமே வந்து ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நாங்கள் என்ன அரேஞ்ச் பண்ணியிருந்தோம்னா டென்ட் எல்லாம் வாங்கி நாங்கள் வந்து வெளியில் போய் அவுட்டோரில் வந்து டென்ட் ஃபிக்ஸ் பண்ணி வந்து குக் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதுக்காக வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் வாங்காமையும் போயிட்டோம். ஸோ அதை வந்து வெளியில் வந்து நாங்கள் ஷாப் போய் அங்கே வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து தவா, அப்புறம் வந்து எக்கு, அந்த மாதிரி வந்து சால்ட், அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து மிஸ் பண்ணதெல்லாம் வந்து அங்கே போய் நாங்கள் வந்து வாங்கிட்டு தென் வந்து ஸ்பாட்டு வந்து மழை ரொம்ப இருந்ததுனால ஸ்பாட் தேடிட்டு இருந்தோம். மழை நின்னாதான் நம்ம வந்து இறங்க முடியும், இறங்கி இதெல்லாம் செட் பண்ண முடியும். அப்படிங்கிறனால மழை நிற்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ மழையும் வந்து ஓரளவு நின்னதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்பாட் வந்து எங்களுக்கு கிடச்சிருச்சு. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கிரேப்ஸ் தோட்டத்துக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி பார்க் வந்து இருந்தது. ஸோ அந்த பார்க்கில் வந்து இங்கெல்லாம் வந்து அலோவ் பண்ணுவாங்க, வெளியில் பார்க்கிலலாம் வந்து குக்கிங் வந்து அலோடு. ஸோ அதனால் அங்கே போய் வந்து குக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா இருந்தது அந்த ஸ்பாட்டு அப்படின்னு சொல்லி அங்கே கொஞ்சம் சில ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து குக் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டைமும் பார்த்தீங்கன்னா வந்து 8:00 ஆகிடுச்சு. ஸோ நம்ம குக் பண்ணி சாப்பிட்டுட்டு டின்னர் இங்கே முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புனோன்னா கரெக்டாக இருக்கும் டைமு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து குக் பண்ண வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சு அப்படின்னா இருட்டாயிடும். ஸோ அதனால் வந்து இருட்டாகிறதுக்குள்ளே நம்ம வந்து குக்கிங் கொஞ்சமாவது ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நாங்கள் வந்து கார்லேருந்து எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இதில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். டென்ட் வந்து நாங்கள் கொண்டு போயிருந்தோம். பட் ஆனால் டென்ட் எங்களால் போட முடியல. ஏன்னா கீழே எல்லாம் வந்து ஃப்ளோர் ஃபுல்லுமே வந்து வெட்டாக இருந்தது. அப்புறம் வந்து அந்த கிராஸில் தான் நம்ம டென்ட்டு போடுறதா போட முடியும். அங்கெல்லாம் நிறைய ரொம்ப மழை பெஞ்சுது. அதனால் வந்து அங்கே தண்ணியாக இருந்ததுனால நாங்கள் டென்ட் எல்லாம் போடல. சும்மா சிம்பிளாக நம்ம குக் பண்ணி மட்டும் சாப்பிட்டுக்குவோம், இன்னொரு டே வந்து நம்ம டென்ட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது குக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெளியில் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன ஸ்டவ் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து டின் கேஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ணி இந்த ஸ்டவ் வந்து சிங்கிள்
ஸ்டவ் தான் இது வந்து வாங்கியிருந்தோம். இதிலேயே வந்து டபுள் ஸ்டவ்வும் இருக்குது. நாங்கள் வந்து சிங்கிளே போதும் இப்போதைக்கு நம்மளுக்கு, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம், நம்மளுக்கு இது ஓகே அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இன்னொரு டபுள் ஸ்டவ் கூட நம்ம அகைன் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நான் ஃபுட்டு வந்து வீட்டிலே நிறைய வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ வந்து நான் பேன் கேக்குக்கு வந்து பேட்டர்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்புறம் ப்ரெட் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அப்புறம் சாண்ட்விச்சுக்கு வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் பட்டரு, அப்புறம் சாண்ட்விச்சுக்கு போடுற வெஜிடபிள்ஸு, பிளேட்ஸு, ஸ்பூனு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஒரு சில இது மட்டும் வந்து மிஸ் ஆனது வந்து நான் பக்கத்தில் வந்து கடையில் வந்து தவா இதெல்லாம் வந்து மிஸ் ஆனது பக்கத்து கடையில் வந்து வாங்கிட்டோம். ஃபைனலாக வந்து அவுட்டோரில் ஃபஸ்ட் டைம் நான் வந்து குக் பண்ணுறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா வந்து அங்கே மழை வேறு இருக்கிறதுனால அங்கே யாருமே இல்லை. நாங்கள் மட்டும்தான். சுற்றிலையும் வந்து ஒரு திராட்சை தோட்டம், நடுவில் இருக்கிற ஒரு குட்டி பார்க்கில் வந்து நடுவில் வந்து நாங்கள் வந்து இந்த ஸ்பாட்டில் வந்து குக் பண்ணுறோம். அப்படிங்கும்போது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்களுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுமே வந்து யோசிக்கவே இல்லை இந்தளவு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என் பையனுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிது. அவனே வந்து சொல்லிட்டான், நான் இந்த பர்த்டே மறக்கவே மாட்டேன், எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அங்கே வந்து ரொம்பவும் குளிர் வேறு. ஏன்னா வந்து மழை வேற வந்துருச்சு. நைட்டு ஆக ஆக எங்களுக்கு வந்து தாங்கவே முடியல குளிர். அவங்க அந்த அடுப்பு பற்ற வச்ச உடனே வந்து அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த அடுப்போட அனலில் வந்து நாங்கள் வந்து குளிருது, அதனால நாங்கள் வந்து அந்த ஹீட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையெல்லாம் வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து குக் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இருட்டும் வந்து ஆயிடுச்சு. ஸோ அதனால் எங்களால் வந்து மேனேஜ் பண்ணவே முடியல. நாங்கள் லைட்ஸ் வச்சு அதை வச்சு இதை வச்சு அப்படி தான் வந்து மேனேஜ் பண்ணி வந்து குக் பண்ணி முடித்து சாப்பிட்டோம். பேன் கேக்குக்கு நான் வந்து பேட்டர் வந்து வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ பனானா வந்து மைதா, அப்புறம் வந்து சுகர், எக் இதெல்லாம் போட்டு நான் வந்து வீட்டிலேயே வந்து பீட் பண்ணி அதை வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து நான் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பேன் கேக் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து பட்டர்லாம் போட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து பேன் கேக் போட்டுக்கிட்டேன். பேன் கேக் ரெடி பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஸ்டவ் இருக்குது அப்படிங்கிறனால ஒவ்வொன்றா வந்து தான் ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறனால பேன் கேக் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச்சுக்கு வந்து அதுக்கு முன்னாடியே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் நாங்கள். அந்த சாண்ட்விச்சும் வந்து நாங்கள் போட்டுக்கிட்டு அதை வந்து நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். இதெல்லாம் போடவே பார்த்தீங்கன்னா வந்து இருட்டும் ஆயிடுச்சு. ஸோ அந்தளவு எங்களுக்கு வந்து அங்கே வெளிச்சமும் இல்லை. அதனால வந்து ஃபோனில் லைட் போட்டு வந்து அதை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேயும் வந்து லைட் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் அதை வச்சு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் ஸ்ட்ராபெரிஸ் எல்லாம் கொண்டு வந்தோம். அதையும் வந்து கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து நான் வந்து இந்த பக்கம் குக் பண்ணி அவங்களுக்கு வந்து கட் பண்ணி வந்து கொடுத்தோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் வந்து நாங்கள் மேகியும் வந்து வாங்கியிருந்தோம். அதெல்லாம் நாங்கள் கொண்டு போகல. நாங்கள் ஜஸ்ட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் குக் பண்ணி சாப்பிட்லாம் அப்படிங்கிற பிளான் தான் பண்ணோம். ஆனால் அவங்க இந்த ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால நாங்கள் வந்து நைட்டு டின்னரே நம்ம முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மேகிலாம் பக்கத்தில் வந்து போய் வாங்கிட்டோம். அதுதான் நம்ம வந்து ஈஸியாக குக் பண்ண முடியும், எதுவும் தேவையில்லை அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேகி வாங்கிட்டு ஃபைனலாக வந்து மேகியும் குக் பண்ணி அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். இந்த பர்த்டே வந்து அவனுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் வந்து நிறைய பிளான் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ வந்து அவன் ஹாப்பி ஆகணும் அப்படின்னு தான் இது மெயினாக வந்து யோசித்தோம். பட் ஆனால் அவனே வந்து இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, இது சூப்பராக இருந்தது இந்த டே அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து ஸ்க்ரம்பிள்ட் எக் மாதிரி வந்து மேகியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்க்ரம்பிள்ட் எக் மாதிரி பண்ணி அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ வந்து அன்றைக்கி வந்து ரொம்பவே ஃபுல்லாகிடுச்சு எங்களுக்கு வயிறு எல்லாமே. ஏன்னா வந்து நிறைய ஐட்டம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாலுமே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் ஒரே டைமில் குக் பண்ணிட்டேன். பேன் கேக் குக் பண்ணேன், அப்புறம் மேகி குக் பண்ணேன், அப்புறம் வந்து ஸ்க்ரம்பிள்ட் எக்கு, தென் வந்து
சாண்ட்விச் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் குக் பண்ணி சாப்பிட்டோம். அந்த ஸ்டவ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது எங்களுக்கு அந்த குக் பண்ணி சாப்பிடும்போது. அது ஈஸியாவும் குக் ஆயிடுச்சு. அதனால வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபுல்லாயிடுச்சு. நைட் வந்து ரொம்ப 9:30க்கு மேல ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து கிளம்புனோம். கிளம்பிட்டு வீட்டுக்கு போய் சேரும்போது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 11:30, 12 கிட்ட ஆயிடுச்சு எங்களுக்கு நாங்க வீட்ல போய் ரீச் ஆகும்போது. இந்த டே வந்து இந்த அளவு ஸ்பெஷலா எங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நாங்க ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணலாம் இந்த மாரி வந்து அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தோம். பட் ஆனா ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த டேவ. குழந்தைங்களுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு நான் ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் ரெகுலரா போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.